ப்ளே பண்ணி பார்த்தேங்க, சகிக்கல. நல்லா குளுக்க வேண்டும். எதுடா? குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பதான் விளாகே ஆரம்பிக்கேன். சாப்பிட தர மாட்டாங்க, நீ பைசா கொடுத்து வாங்கணும், அப்ப சாப்பிடலாம். மஹி போறியா? மஹி அம்மா பேரு வீட்டுக்கு போய் நவாப்பழத்தை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? நல்ல கழுவி உப்பு போட்டு சாப்பிடணும். இங்க பாருங்க, எங்க ஊர்ல நவாப்பழ சீசன் வந்தாச்சு. கல்லு வண்டியில நவாப்பழம் ஊர்ல. இங்க பாத்தீங்கன்னா அண்ட் என்னோட ஃபேவரட் பாட்டு ஓடுது பாருங்க, ரிப்பீட்டட் மோட். நான் கார்ல இருக்கேன்னு வைங்களேன், இந்த பாட்டு தான் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கும் ரிப்பீட்டட் மோட்ல. எங்க ஊர்ல இந்த மாதிரி ரோட் சைடு போகும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிங்க. அங்க வந்து நவாப்பழம் வச்சிருந்தாங்களா, அதுக்கு அடுத்த ஒரு கடையில வந்து ஐனி சக்கை வச்சிருக்காங்க, இவங்க கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு போனோம்னா நுங்கு ஜூஸ் இருக்கும், நுங்கு சர்பத்து இருக்கும், இளநீ இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், பதனி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். இந்த பர்டிகுலரா இந்த ரோடு, அதுக்கப்புறம் அந்த சைடு பார்வதிபுரம் அந்த சைடு போனாலும் நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எண்ட்லெஸ். கொட்டி தீராதோ சின்ன வருஷத்துக்கு வர்றாங்க. நான் சதீஷ்ட சொல்லுவேன், டெய் பாட்டு பாடு, என் குரல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன். அவன் சொல்லுவான் கீ கீன்னு கத்துக அப்படின்னு சொல்லுவான். அதனால நான் சொல்லுவேன், என் காதுல நான் பாடும்போது ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதானே? எனக்கு நான் பாடுவேன்ல, சவுண்டை குறைச்சிரி. ஸோ நான் பாடும்போது அது என் காதுல பாத்தீங்கன்னா ரொம்ப என் குரல் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அப்படி தெரியலையா? என் குரல் உங்களுக்கு ஹை பிட்ச் வந்து இதாகு. அப்படியா மஹி? நல்லா இல்லையா மஹி என் குரல்? நல்லா இருக்கு. நான் ஃபியூச்சர்ல ஒரு பாடகி ஆகலான் இருக்கேன். நீ என்ன நினைக்க? விஷம் என்பேன், ஒரு விஷம் என்பேன். அம்மா வேண்டாம். அப்பா நவாப்பழம் வாங்கிட்டு எவ்வளவுப்பா? கால் கிலோ எவ்வளவு? கால் கிலோ 100 ரூபாயா? எப்பா கால் கிலோ 100 ரூபாயா? கால் கிலோ 100 ரூபா. ஓ சரி. அப்பா போய் கரும்பு இப்ப பாட்னரை போட்டு ப்ளே பண்ணி பார்த்தேங்க, சகிக்கல. பத்தியா அம்மாக்கு குரல் அது இப்பதான் தெரியும் சதீஷ் ஏன் இப்படி சொல்லுகான்னு. அதனால சதீஷ் அதுக்கப்புறமும் சொன்னா, நீ பாடிட்டு போன்ல ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டு பாரு உன் குரல் எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்துச்சுமா? நானே நினைச்சிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு, நல்லாவே இல்லை. இப்ப ஒரு பாட்டு என் வாய்ஸ கூட நான் வீடியோல பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆமா சார், ரொம்ப கேவலமா பாடியிருக்கேன். தயவு செஞ்சு யாரும் கழுவி ஊத்தாதீங்க. அடுதான மகா இந்த குட்டி தக்காளி இறங்கி போயிட்டா. கரும்பு ஜூஸ் அவ அங்கதான் போய் குடிப்பாளாம். அவ பாட்டில்ல வாங்கினதை குடிக்க மாட்டாளாம். நவாப்பழம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதை நாங்க எப்படி சாப்பிடுவோம்னா, ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணணும். கழுவிட்டு நல்லா வடிச்சிடணும். ஓகே, பின்னே கொஞ்சம் உப்பு எடுத்து இதுக்குள்ளேயே உப்பு வச்சிருக்க. ஆமா, கொஞ்சம் உப்பு தூவ வேண்டும். பின்னே ஹேக் ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா குளுக்க வேண்டும். இந்த குளுக்கிற ப்ராசஸ்ல என்ன ஆகும் தெரியுமா? இப்படி சரக்குன்னு திருப்பாத என்ன ஆகும்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். இல்ல, இதுல உள்ள அந்த ஃப்ளஷ் வந்து சாஃப்ட் ஆயிடும். அடியா கூட எனக்கு உங்களுக்கு வெறும் நவாப்பழ கொட்டைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சுகர் ரொம்ப குறையும். முழுங்கிறாத, நல்லா இருக்கு கிட்டே பழம். வெரி நைஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி வைகாசி விசாகம், அதனால் மாம்பால் வந்து வை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வைகாசி விசாகம் வந்து முருகருக்கு ஏற்ற ஒரு நாள். மாம்பால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாம்பழ பாயசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. அது எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அதை அடிக்கடி பண்ணுவோம். ஸோ அது வந்து மாம்பழம், அதுக்கப்புறம் ஜாகரி, சுக்கு, ஏலக்காய், அரிசி மாவு வச்சு திக்னஸ் வந்து கொடுப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட யூஷுவல் பாயசம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வைகாசி விசாகம், அதுக்கு வந்து எங்கள் ஊரில் இந்த மாம்பால் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நல்ல காலம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஆக்சுவலி கரெக்டாக குளிச்சுட்டு வந்தேன். அம்மா வந்து இன்றைக்கி 4:30 மணியோடி முடியுது, அதனால் நீ வந்து அதுக்கு முன்னாடி செஞ்சு சாமிக்கு வச்சு தீவாரணம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாங்க நம்ம மாம்பால் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆக்சுவலி ஆல்ரெடி காணிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், என்னோடய ப்ளாக்லேயுமே இருக்குது. ஸோ யாருக்காவது தெரியாது அப்படின்னா ரெசிபி பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மெயினாக வைகாசி விசாகத்துக்கு பண்ணுவாங்க. அந்த டைமில் மாம்பழ சீசனும் இருக்கிறதுனால இந்த டிஷ் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 மாம்பழம் தோலோடி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி. இதை வந்து ஃபஸ்ட்டு ஜாகரி தான் எடுக்கணும். என்கிட்ட இந்த பவுடர் பண்ண ஜாகரி இருக்குது. ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையில்லைன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொடிச்ச ஜாகரி, அதுவும் க்ளீன் ஜாகரினால நம்ம இதை வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ 1 கப் ஜாகரி கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து ஃபுல் ஒரு பாயில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மேங்கோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஜாகரி தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம் ஆட் பண்ணிடலாம். கொட்டையும் நம்ம ஆட் பண்ணணும், அதுதான் இதுக்கு வந்து மெயின் டேஸ்ட்டு. ஸோ மேங்கோஸ் எல்லாமே இந்த சிரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சாலே வெந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட மிக்ஸ்சர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மாம்பழமுமே இந்த சர்க்கரை பாகுலேயே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது வந்து அந்த மசிஞ்செல்லாம் போகாதானா உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து துருவின தேங்காய். இதில் நீங்கள் வந்து வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து துருவின தேங்காய் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவரிங் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள், ஒரு 2 ஏலக்காய் வந்து இதில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓ எஸ், ஏலக்காய் தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சுக்கு. ஸோ இது வந்து ஹோம்மேட் சுக்கு பொடி, அது ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இந்த 2ம் தான் ஆக்சுவலி வாசனைக்கும் ஃப்ளேவரிங்க்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சுங்க. அந்த தேங்காய் எல்லாமே நல்லா வாசனை சூப்பராக வருது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதில் வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் பால் விடலாம், பட் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா தேங்காய் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அரிசி மாவை இதில் ஊற்றிட போகிறோம். இந்த அரிசி மாவு தாங்க இந்த மாம்பழ காடிக்கு மாம்பால்னு நாங்கள் சொல்லுவோம். திக்னஸ் வந்து கொடுக்கும் அண்ட் அந்த குழுகுழுப்பு வந்து கொடுக்கும். ஸோ அரிசி மாவு ஊற்றிட்டு அது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். பாயில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும், ஒரு மாதிரி குழுன்னு ஆயிரும். குழுன்னு ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு மாம்பால் வந்து ரெடி. இதை மாம்பால்னு சொல்லுவாங்க, மாம்பழ காடின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் பாயில் இனி வரட்டும், நம்ம கிண்டி கொடுத்துருவோம் நல்லா. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சுங்க. எவ்வளோ பப்ளிங்காக திக்காக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்ல ஒரு ஃபுல் பாயில் வந்துடுச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு அணைச்சிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட மாம்பழ காடி மாம்பால் வந்து ரெடி. நீங்கள் வேணும்னா நெய்யில் கொஞ்சம் கேஷ்யூ அதெல்லாம் வறுத்து போடலாம். பட் எங்கள் அம்மா வந்து அது செய்ய மாட்டாங்க, அதனால நானுமே இப்படி சிம்பிளாக இதை இப்படி விட்டுற போகிறேன். ஸோ இப்போ நம்ம தீவாரத்தை கொடுத்துருவோம். அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு வைகாசி விசாகம், அதுக்கு நம்ம சாமிக்கு விளக்கேற்ற போகிறோம். இங்கே மாம்பழ காடி செஞ்சுருக்கோம், அதை திறந்து வச்சிடலாம், விளக்கு பற்றிடுவோம். ஏன் எல்லாரும் கை கடியில் உட்காங்க? எதுமா கை கடியில் தீய? அப்போ தான் இந்த
நம்ம கொளுத்தும் போது காற்றுல அணையாமல் இருக்குங்களா, இல்லாட்டி அணைஞ்சிட்டே இருக்கும். சரியா? ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது. பத்தி கொளுத்திடுவோமா? பத்தி நாங்கள் அதில் கொளுத்தி தான் பண்ணுவோம். எல்லாருமே தான் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் கொளுத்துவோம். இது சாம்பிராணி. சாம்பிராணி இதை எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். நான் சரி, மஹி குட்டி கையில் வந்து கேமராவை கொடுத்து கை ஸ்லிப் ஆயிட்டு. கை ஸ்லிப் ஆயிட்டு நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, எடி இது வந்தோடனே புகை வந்தோடனே அது விட்டுருவாங்க. சாம்பா இதை திங்கப்ப எங்கள் வீட்டில் நிறைய சாமி இருக்குது, நிறைய மாலை இருக்குது. அப்பா சபரிமலைக்கு போயிட்டு வந்தான். எல்லா பிக்சர்ஸ்க்கு மேலே போட்டு வச்சுருக்காங்க சபரிமலை. இதெல்லாம் சும்மா குட்டி குட்டி தீவாரம்னா அணைச்சிரு, நீ போதும். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் தீபாராதனை தீவாரணன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலி அது தீபாராதனை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து எங்களோட வழக்கு இதில் வந்து தீவாரணன்னு சொல்லுவோம். கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் மஹி கையில் 5 நிமிஷமாக தான் என்னோடய ஃபோன் வந்து இருந்துச்சுங்க. ஒரு கறக்கி 1 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கா. இருந்து ஃபோன் எடுத்து சுற்றிக்கிட்டே இருந்தா. என்னன்னு பார்த்தா வீடியோ ஆனில் வச்சுட்டு எடுத்திருக்கா. ஸோ ஒரு வார்னிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வீடியோ எனக்கு டெலீட் பண்ண மனசு இல்லை, அதனால இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு தலையே சுற்றிடும். ஓகே, ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். பார்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 minute ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நைட்டு டின்னருக்கு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஓட்ஸ் போட்டு பொங்கல் மாதிரி பண்ண போகிறேன். சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி. அதில் மீட் பண்ணுறேன். என் ஹவுஸை சுற்றி பாருங்க. ஐயே, இதுலேருந்து வந்தேன். ஹாலில் ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஏதாவது வெடிகிடி விழுந்துட்டான்னு பார்த்தேன். ரூம்லேயும் ஒரே புகை. என்னடா ஒரே புகை மூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பூஜை ரூமில் இருந்து சாம்பிராணி போட்டது ஃபுல் புகையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து சிம்பிளாட்டு ஹெல்த்தியாட்டு ஒரு ஓட்ஸ் வச்சு தான் டின்னர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஓட்ஸ் பொங்கல்னு கூட சொல்லலாம். 1 tablespoon ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் நம்ம டெம்பரிங்க்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணியிருக்கேன். வரமிளகா, கருவேப்பிலை அண்ட் இதுக்கு கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி பொரிஞ்சு வரட்டும். இந்த எண்ணெயில் நீங்கள் ஆயிலுக்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் சிசில் ஆகி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து
அந்த வரமிளகா இருக்குல்ல அதுக்கு காரம் தான். இப்போ வந்து வெங்காயம் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடவே எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயமும் கேப்சிகமும் போட்டு ஒரு 1 மினிட் போல் ஃப்ரை பண்ணலாம். அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் காய் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸ் எது வேணாலும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் போல் நம்ம வதக்கிடலாம். தக்காளி வந்து லைட்டாக சாஃப்ட் ஆகணும். இப்போ நம்மளோட ஐடியா பார்த்திங்கன்னா இதை வந்து குக் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஏன்னா எப்படியும் இது எல்லாமே குழஞ்சி போயிடும். இப்போ வந்து பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாசிப்பருப்புக்கு தேவையான அளவு அது வேகணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிடலாம். ஐயோ எறும்பு, லிட்டு வச்சு மூடிடலாம். ஆக்சுவலி நான் வந்து எறும்புன்னு சொன்னேன் தெரியுமா, அப்போ தான் எனக்கு ஒரு டிப் வந்து ஞாபகம் வந்துச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, எறும்பு உங்கள் கிச்சனில் அதிகமாக இருக்குன்னா க்ளவ் இருக்குல்ல, அதாவது கிராம்போட ஆயில் ஊற்றின தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா எறும்பு வராது அப்படின்னு. ஸோ இது ஒரு சின்ன டிப். நான் வந்து இதை மூடியாச்சா. இப்போ இது வந்து நல்லா கொதி வந்து அடுப்பை லோ பண்ணி பாசிப்பருப்பு வேகணும். அது வரைக்கும் குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கோங்க. நம்மளோட தால் பாருங்கள் குக் ஆகிடுச்சு. அண்ட் தண்ணி எல்லாமே மோஸ்ட்லி எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதை ஆட் பண்ணி அதுவும் ஹீட் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். ஸோ தண்ணி இப்போ சுத்தமாக இதில் இல்லை. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப்புக்கு வந்து நீங்கள் இதில் நியர்லி ஒரு 2 கப் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணியும் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதி வரட்டும். அண்ட் நம்மளோட பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நான் இன்னும் ஆட் பண்ணல, அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. இனி வந்து இது ஒரு ஃபுல் பாயில் வரணும். நீங்கள் இதில் வந்து ஆப்ஷனலாக நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர், மஞ்சப்பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலாவாக வேணும்னா கொஞ்சம் ஜீரகத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட மிக்ஸ்சர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஓட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ரோஸ்ட் பண்ணுறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸுக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, அதனால தான் இந்த ட்ரை ரோஸ்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அந்த பச்சை ஒரு ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது வந்து போக வைக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஓகே, ஓரளவுக்கு மீடியம் லோ ஃப்ளேமில். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட ஓட்ஸ் பொங்கல் ரெடி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். சட்னி கூட, சாம்பார் கூட, ஏன் இது அப்படியே ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.